வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உலக வல்லரசு நாடாக கருதப்பட்ட அமெரிக்க அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. இன்று புதன்கிழமை காலை 12 மணிக்கு ஜனாதிபதி டிரம்புக்கும் காங்கிரஸ் ஜனநாயக கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான செலவு முட்டுக்கட்டைக்கு மத்தியில் அரசாங்கம் மூடப்பட்டது. இது அமெரிக்க அரசாங்கம் சீர்குலைந்து பல அமெரிக்க அரசாங்க பணியாளர்களை வேலையில் இருந்து நீக்கும். ட்ரம்ப் அமெரிக்காவிலும் சரி உலகத்திலும் சரி தாம் நினைத்ததை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் தமக்கு இருப்பதாக அவ்வப்போது பெருமை அடித்துக் கொள்வார். அது உண்மை அல்ல. இப்போது குப்புற வீழ்ந்துள்ளார் ட்ரம்ப். 2019 அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் சுவருக்கு நிதியளிக்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் கோரிக்கை தொடர்பாக காங்கிரசின் ஜனநாயக கட்சியினருக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான மோதலில் அரசாங்கத்தின் சில பகுதிகள் 35 நாட்களுக்கு மூடப்பட்டதற்கு பின்னர் இது முதலாவது அமெரிக்க அரசாங்க முடக்கம். இந்த முறை ட்ரம்பின் மார்க்யூ வரி குறைப்பு மற்றும் உள்நாட்டு கொள்கை சட்டத்தின் ஒரு பகுதியாக காலாவதியாகும் சுகாதார பாதுகாப்பு மானியங்களை நீட்டிக்கவும் கோடையில் இயற்றப்பட்ட மருத்துவ உதவி வெட்டுக்களை மீட்டெடுக்கவும் ஜனாதிபதி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஜனநாயக கட்சியினரின் கோரிக்கையை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் ஜனநாயக கட்சியினர் எதிராக வாக்களித்தனர். அதனால் குப்புற வீழ்ந்தார் ட்ரம்ப். அமெரிக்க அரசு மூடப்படுவது என்பது சிறு வர்த்தக கடன் சேவைகள் முதல் பெரிய பூங்காக்கள் வரை அமெரிக்க ராணுவ துருப்புகளுக்கான வேலை பயிற்சி வரை முக்கியமான அரசாங்க செயற்பாடுகளை நிறுத்திவிடும். தேசிய பாதுகாப்புக்கு இன்றியமையாத அரசாங்க பணிகள் தொடரும். இருப்பினும் பல சேவை உறுப்பினர்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் உட்பட அரசாங்க ஊழியர்கள் ஊதியம் பெறாமல் இருப்பார்கள். 55க்கும் 45 என்ற வாக்குகளில் நவம்பர் 21 வரை நிதியை நீடிக்கும் GOP திட்டம் நிறைவேற்றப்பட முடியாமல் நள்ளிரவில் தோல்வியடைந்தது. அக்டோபர் இறுதி வரை நிதியை நீடித்து சுகாதார பராமரிப்பு செலவினங்களில் 1 டிரில்லியனுக்கும் அதிகமான தொகையை சேர்க்கும் ஜனநாயக கட்சியினரின் திட்டத்தையும் குடியரசுக் கட்சியினர் 47க்கு 53 என்ற வாக்குகளில் தடுத்தனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் வெள்ளை மாளிகை பட்ஜெட் இயக்குநரான ரசல் ஸ்டீவோர்ட் ஒழுங்கான பணி நிறுத்தத்துக்கான திட்டங்களை செயற்படுத்த ஒரு ஆணையில் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டார். அதன் அர்த்தம் அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு இன்று முதல் ஊதியம் வழங்கப்படாது. ட்ரம்புக்கு வாக்களித்தவர்களுக்கான அக்டோபர் சிறப்பு பரிசு. நியூயார்க்கின் ஜனநாயக கட்சியினரும் சிறுபான்மை தலைவருமான செனட்டர் ஷக் ஷூமர் ஜனாதிபதி புத்திசாலியாக இருந்தால் இந்த சுகாதார பாதுகாப்பு நெருக்கடியை உடனடியாக சரி செய்ய அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள எந்த ஒரு தடையையும் தகர்த்துவார். ஏனென்றால் அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார காப்பீட்டில் மாதத்திற்கு $400 வரை 600 அதிகமாக செலுத்த தொடங்கும் போது அதற்கு அவர்தான் காரணம் என்று நினைக்கப் போகிறார்கள் என்று கூறினார். ஆனால் ட்ரம்ப் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். காரணம் இது அவரது 2வது பதவி காலம். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருவர் 3வது தடவை ஜனாதிபதியாக முடியாது. அதனால் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டுத்தான் அவர் போவார். கெண்டக்கியில் செனட்டர் ராண்ட் பால் மட்டுமே தனது சொந்த கட்சியின் நிதி மசோதாவை எதிர்த்து வாக்களித்த ஒரே குடியரசுக் கட்சிக்காரர். இனி அடுத்து என்ன நடக்கும்? இதனால் அமெரிக்கர்களுக்கு என்ன நடக்கும்? நமது சொந்த அரசை நம்பியிருந்த அமெரிக்க அரசாங்க பணியாளர்களுக்கு என்ன நடக்கும் என்பது இனித்தான் தெரிய போகின்றது. சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணிகளாக சென்று இப்போதும் அமெரிக்காவில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் திகைப்பார்கள். இதில் கனேடியர்களுக்கு பாதிப்பில்லை. காரணம் கனேடிய உணர்வுள்ள எவரும் அமெரிக்காவுக்கு போக மாட்டார்கள். கனேடியர்களுக்கு அமெரிக்கா செல்ல விசா தேவையில்லை. இருந்த போதிலும் அமெரிக்க கனடிய எல்லை காற்று வாங்குகின்றது. அமெரிக்க அரசு வீழ்ச்சியால் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கே உள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளையும் இது பாதிக்கும். உதாரணமாக ஜப்பானில் உள்ள பல ஆயிரம் அமெரிக்க துருப்புக்களின் கதி என்ன? தென்கொரியாவில் உள்ள பல ஆயிரம் அமெரிக்க துருப்புக்களின் கதி என்ன? ட்ரம்ப் முடிந்தவரை அமெரிக்காவை செல்லா காசாக்கி விட்டுத்தான் போவார். அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம். துரதிருஷ்டவசமாக ட்ரம்பை ஜனாதிபதியாக்கிய அமெரிக்கர்கள் அடுத்த பல ஆண்டுகளாக தமது நிலையை மேலே கொண்டு போக கடினமாக முயற்சிக்க வேண்டி இருக்கும்.